அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய் மறுவாய் விலங்கிலும் சீராய். அடி வாங்குறப்ப மகாராஜன் ஆயிடுவாங்க. டக்குன்னு கட்சியை கலைச்சுட்டு ஒவ்வொருத்தனா வரத்துல வாயிலே குத்தி 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 மறுநாள் மகாராஜன் ஆக்க. எதுக்குடா கட்சி கூட்டணி? தமிழக அரசியல் களத்தின் லேட்டஸ்ட் சரவெடி வடிவேலு. இந்த தேர்தலின் நட்சத்திர பிரச்சாரகர் வடிவேலுவின் பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் களை கட்டி உள்ளது. இப்ப வேட்பாளர் நீ பண்ண தப்புக்கு வேட்பாளர் வேலைக்காரன எவனோ ஒருத்தர் மேடையில் வச்சு நங்கு 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 குத்துறான் போட்டுக்கிறார். என்கிட்ட அடிவாங்க பூரா மகாராஜா ஆயிடுவாங்க. அப்ப என்ன வச்சு கட்சி கலைச்சிட்டு கல்யாண மண்டபத்துக்கு எல்லா வீட்டும் வரிசையா நிப்பாட்டி ஒவ்வொருத்தரா வரிசையா முதுகு நாள் கொடுத்து மூக்க நாள் கொடுத்து மூக்க உடைச்சு விட்டு மகாராஜா ஆக்கி விடு. எதுக்குடா எலெக்ஷனு? தோற்ற அந்த கூட்டணியே கலைங்க. கூட்டணி தலைவர்லாம் வரிசையில வாயிலே குத்தி மகாராஜா ஆக்கி விடு. அடி வாங்கினா மகாராஜா ஆயிடுவாங்க. நான் பண்ற காமெடியை பூரா அவங்க அந்த வண்டியில பண்ணிட்டு இருக்காங்க. நான் படத்துல என்னென்ன பண்றணும் தாய்மாரு எங்க அக்கா தங்கச்சி தாய்மாரு பூரா உங்க வீட்டுக்குள்ள நானு உங்கள ஒருத்தர் இங்க வந்து பேசிட்டு இருக்கேன். ஒரு அடிப்படை தகுதி வேணாமா தலைவனா இருக்கிறதுக்கு? தமிழக அரசியலை கலக்கிக் கொண்டிருக்கும் எல்லா முக்கிய பிரச்சனைகளையும் பிரச்சாரத்தில் கையாளுகிறார் வடிவேலு. அரியலூர்னு ஒரு ஊருங்க. அந்த ஊர்ல முன்னால வந்து இந்த வரப்ப அவங்க ஊரா அந்த ஏடிங்க கொடிய காட்டியிருக்காங்க. சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா உங்களுக்கு தான் தெரியும். கத்துக்கிட்டா நானே எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்துக்கிறதா சொல்லிக்க ஓடு கத்தனா இத்தனை பேர் இருக்கவங்க எல்லாம் மடைய நீங்க வந்திருந்த அறிவாளியா நீங்க வந்திருந்தா கொடிய கீழே போடுப்பா. போலீஸ் வச்சு அடிக்கும் கமெண்ட் இருக்க மாட்டேன். கொடியா இருக்கு கொடியா இருக்கா கொடியா இருக்கடா கொடியா இருக்கடா சொல்லிக்கிட்டு இருக்க சும்மா உங்களுக்கு தான் தெரியும். கத்துக்கிட்டா நானே எவ்வளவு தூரம் பொறுமையா இருந்துக்கிறதா சொல்லிக்க ஓடு கத்தனா இத்தனை பேர் இருக்கவங்க எல்லாம் மடைய நீங்க வந்திருந்த அறிவாளியா நீங்க வந்திருந்தா கொடிய கீழே போடுப்பா. கொடிய இருக்கிற கீழே அதெல்லாம் முடியாது. கூட்டணி தான் காட்டத்தாங்க செய்வாங்க. இறக்குறா குருவே அவனை பிடிச்சி எடுத்துட்டு இந்தடா என் கட்சிக்கு தாண்டா நான் விளம்பரம் பண்ண வந்திருக்கேன். ஒரு கூட்டணி கட்சி தலைவனி ஒரு தலைவங்களுக்கு அடிப்படை தகுதி வேணாமா? உனக்கு தலை பெருசா அந்த மட்டும் தலைவன் ஆயிட முடியுமா? தலைக்குள்ள மூளை இருக்கணும். யாரு என்ன உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நாட்டுல என்ன பிரச்சனை? 234 ஒரே ஒரு தொகுதியை ஜெயிச்சிருக்கீங்க. அதுல ஒரு தொகுதி எப்படி ஜெயிச்சிருக்க? அந்த விருதாச்சல மக்கள் எல்லாம் பாவம் படத்துல பார்த்துட்டு நல்லா சண்டை போறாரு, கிளவியை காப்பாத்துறாரு, நல்லா லவ் பண்றாருன்னு சொல்லிட்டு தெரியாதனமா அந்த விருதாச்சல மக்கள் ஓட்ட போட்டுட்டாங்க. எலெக்ஷன் வந்தவன் தெரியுது அந்த மக்களுக்கு பார்த்து ஒன்னே ஒண்ணுதானா பாதி நம்மதான் மாட்டிக்கிட்டோமா? 234 33 எஸ்கேப்பா அதிர்ச்சி ஆயிட்டான் பூரா பேர். கடைசியில பார்த்தா அந்த 5 வருஷம் இருந்தாலும் எங்க இருந்தாருன்னு தெரியல. மானை போல் மானம் என்றாய் நடையில் மத யானை என்றாய் வேங்கை போல் வீரம் என்றாய் அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய் மதுவால் விலங்கிலும் தீவாய்.
இப்படி தமிழ்நாட்டு தேர்தல் களத்தை கலக்கிக் கொண்டிருக்கும் நடிகர் வடிவேலு காலை 7 மணிக்கெல்லாம் தமது தேர்தல் பிரச்சார பணிகளை தொடங்கிவிடுகிறார். தென் மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக விமானம் மூலம் திருவனந்தபுரம் சென்று அங்கிருந்து கார் மூலம் கன்னியாகுமரி வந்தடைந்தார் வடிவேலு. ஏதோ மையமா வச்சு உங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. அதாவது அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல அவர் மக்களுக்கு எவ்வளவு திட்டங்களை நலத்திட்டங்களை வாரி இறைச்சிருக்காருன்றது எல்லாரும் தெரியும். சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாதையும் செஞ்சிருக்காரு. திடீர்னு அவரால் மக்கள் கேட்கறது நினைக்கிறதையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் ஏற்கனவே செஞ்சவர் திரும்பவும் அதே மாதிரி அதை விட நல்ல சிறப்பான நலத்திட்டங்களை 6வது முறையாக முதலமைச்சர் ஆனவுடனே ஏழை எளிய மக்கள் பாமர மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு செய்யாமல் இருந்தால் சந்தேகப்படுவேன். நம்ம மக்கள் நம்ம தாய் பிள்ளைகள் அப்படி தான் இருப்போம். இது கண்டிப்பாக அவர் செய்வாருங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு. நிழல் வேணும் போது மரம் வேணும். அந்த மரம் தான் கலைஞர் ஐயா. இப்போ எல்லாருமே யார் பாரு, பழைய தலைவர்கள் எல்லாமே போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது ஒரே ஒருத்தர் ஐயா, கலைஞர் ஐயா தான். பகை வந்த போது துணை ஒன்று உண்டு. அந்த துணை இவர் தான். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு. அந்த விளக்கு இவர் தான். எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு உண்டு. அவர் ஆட்சி 6வது முறை முதலமைச்சரை உட்கார்ந்தவன எல்லாருக்குமே எதிர்காலம் நல்லா சிறப்பா இருக்கு. சிறிது நேர ஓய்வுக்கு பின் உற்சாகத்துடன் தொடங்குகிறது வடிவேலுவின் வெடிமுழக்க பிரச்சாரம். கன்னியாகுமரி வீதியில் கூடிய மக்களை சொந்த பந்தங்களாக பாவித்து வாக்கு திரட்ட தொடங்குகிறார். அக்கா தங்கச்சிகள, எங்க அண்ணன் தம்பிகள, என் அங்காளி பங்காளிகள, என் மாமே மச்சனைங்கள, என் சொந்த பந்தங்கள, ஒரு மழை பெய்யுதுன்னா வசதியானவன் ஏழையானவன் பார்த்து பெய்யுறது கிடையாது. அது பொதுவாக தான் பெய்யுது. ஐயோ இவன் மேலே பெய்யக்கூடாது, இவன் வசதியானவன், இவன் ரொம்ப ஏழையானவன், இவன் மேலே பெய்யணும் பெய்யலை. அது மாதிரி தன்னுடைய திட்டங்கள் பூரா தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு தான் போய் சேரணும் கிடையாது. தினம் அவரை வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிட்டு இருக்க குடும்பத்துக்கும் போய்கிட்டு இருக்கு. ஒன்னு நான் ஒழிக்காம விட மாட்டேன், உன்னை அழிக்காம விட மாட்டேன் நம்ம பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிக்கிட்டே அதையே போய் அந்த அரிசியை வாங்கிட்டு வந்துரு, போ 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 வேலை போ. உன்னை விட மாட்டேன். அந்த இது ஒரு அரிசி வாங்கிட்டு வச்சியா, வேமா போடி போ, வேமா போ. கருணாடி இது என்னன்னு பார்த்துட்டு அந்த நம்ம வீட்டில் இருக்க அந்த கிளவி இருக்குல்ல, அந்த மாசம் 500 இருந்து 750 ரூபா தர்றாங்க. அவனை போய் வாங்கிட்டு போப்போ. கருணாடி அந்த இலவச பஸ் பாஸ் தர்றாங்க, அதையும் போய் வாங்கிட்டு. இப்படியே திட்டமே முதற்கண்டு அதை வாங்கிட்டு தான் திட்டிக்கிட்டு இருக்கான். இங்க தர மாதிரி அங்க தர்றேன்பாங்க. அப்படின்னா நீ முதல்ல யோசிக்கணும்ல. நீ இவருக்கு முன்னால இலவசமா தரேன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க இங்க ரைட்டு. நீ இங்க வந்துகிட்டு காப்பி அடிக்கிறதெல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அது சரி வராது. அந்த பட்டை நம்ம நசுக்கு நம்பினீங்கன்னா வீட்டில் மிக்சி வரும், கிரைண்டர் வரும், இலவச அரிசி 35 கிலோ வரும், மாதம் 1 கிலோ அரிசி 1 ரூபா எப்பயும் அது போய்கிட்டு இருக்கேன், மளிகை ஜாமான் மானியமாக கிடைக்கும், அது இலவச பஸ் பாஸ் கிடைக்கும். வீட்டில் வயசான அந்த பெருசு இருக்கு பாருங்க, அதுக்கு ஹாஸ்பிட்டலாம் போனால் வைத்தியர் இங்கே வந்துடுவார், டக்குன்னு 2 ஊசியை போட்டு எல்லாம் கட் பண்ணி அது பாட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த சின்ன பிள்ளைகளை பூரா பார்த்துக்கிட்டு அது பாருங்க, அந்த பெருசுக்கெல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. 500 ரூபாயிலேருந்து 750 ரூபா இது கிடைக்கும். நீங்கள் ஜெயிக்க வச்சிருவீங்க. நான் என்ன பண்ண அமோக வெற்றி பெற வைங்கன்னு சொல்ல வந்திருக்கேன், அவ்வளோதான். சும்மா இடையில வருவாங்க, நான் எம்ஜிஆர் அப்படி வருங்காலம் முதலமைச்சர்லாம் வருவாங்க, நம்பிடாதீங்க. பேர் கேப்டனா, தண்ணியில மிதக்கிற கப்பலை ஓட்டுறவனுக்கு பேர் தான் கேப்டன். எந்நேரமும் தண்ணியில மிதக்கிறவனுக்கு பேர் கேப்டன் கிடையாது. அதனால அவசரப்பட்டு ஓட்டுகளை ஓட்டை ஆக்கிறாதீங்க, கரெக்டா போட்டு மேட்டரை வாங்கிருக்க ஐயாட்ட, அவ்வளவுதான். குமரி மாவட்டத்தின் கிராமந்தோறும் தொடர்கிறது பயணம். சாலை ஓரத்தில் திரளும் மக்களிடையே திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி வடிவேலு பேசிய போதெல்லாம் குதூகல குரல் எழுப்புகின்றனர் வாக்காளர்கள்.
கலைஞர் அவர்கள் ஏற்கனவே சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாதையும் செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இந்த முறையும் அருமையான திட்டங்களை அள்ளி வாரி இறச்சிருக்காரு அவரு. ஓட்டுரிமை உள்ளவனுக்கு மட்டும் தான் இலவசம் கிடையாது, ஓட்டுரிமையே இல்லாத அந்த தாய் வகுத்துல இருக்கிற சிசுவுக்கு முதல் கொண்டார். அந்த தாய் வேற யாரு? எங்க அக்கா கட்சி தான். வேற யாரு? பாத்தீங்கன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் வகுத்துல புள்ளிய வச்சிருக்க உடம்பு ஒல்லியா ஓன்னு இருக்கும். ஒரு நல்ல பொருள் வாங்கி காய்ச்சி இருக்காது அந்த பிள்ளைகளுக்கு, பாவம் எங்க அக்கா கட்சிகளுக்கு. அந்த தாய்க்கு அந்த பிள்ளைக்கு சுகப்பிரசமா பிறக்கணும் அந்த சிசுவே கையெடுத்து கும்பிடுது. ஐயா கலைஞர் ஐயா, நீங்க நல்லா இருக்கணும். எங்க அம்மா ஊத்துல இருந்து நான் வெளியே வர்றப்ப எங்க அம்மா உசுருக்கு என் உசுருக்கு எந்த பாதிப்பு இல்லாம நான் வெளியே வரணும்னு அந்த சிசு உள்ள இருந்த மணிக்கு கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு மாசம் 1000 ரூபாய் தராருங்க. இப்ப ஏகப்பட்ட உதவிகள் செய்யறாரு. ஐயா சொன்னா கண்டிப்பா வரும், ஆப்போசிட் அணிகளை சொன்னா வரும், ஆனா வராது. வரும் ஆனா வராது மட்டும் இல்ல, வரவே வராது. அதான் எம்ஜிஆர் அன்னைக்கே பண்ணாரு. உதங்க சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையிலே இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை துடிக்கிறது, என்று ஆசை துடிக்கிறது. ஐயா கலைஞர் ஐயா 6வது முறையா முதலமைச்சரா வர வேண்டும். திமுகவில் இருக்கப்ப அப்பயே பாடின நண்பர்களா இருக்க பாட்டது மறந்துடாம உதவி சொன்னது ஓட்ட போடுங்க. உணவுக்கு பின் மீண்டும் பிரச்சாரம். சாதனைகள் என்ன, மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சாதிக்கப் போவது என்னென்ன என்பதை வடிவேலு பட்டியலிட்டு காட்டும் போது எக்காளித்து ஆமோதிக்கின்றனர். இது இந்த கருப்பு எம்ஜிஆர் சொல்றாரு பாருங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், கடவுள் கூட தான் கூட்டணி வைப்பேன், மக்கள் கூட தான் கூட்டணி வைப்பேன். என்ன எம்ஜிஆருங்கிறதுக்கு ஒரு தகுதி வேணாமா? இன்னொரு எம்ஜிஆர் கூச்சம் இல்லாம சொல்லலாமா? சொல்லுங்க அக்கா. ஏமா எங்க அக்கா தகுதி சொல்லுங்க. எம்ஜிஆர் ஒருத்தர் தானே, ஒரு எம்ஜிஆரா 2 எம்ஜிஆரா? இன்னும் வரிசையா வர முறை எம்ஜிஆர்னா அப்படி சொன்னா நான் இனிமேல் நான் கருப்பு நேருன்றீங்க. நான் என்ன ஒரு கூச்சம் இல்லை, நாச்சம் இல்லை, தொப்பியை வாங்கி மாட்டிக்கிட்டு கண்ணாடி வாங்கி மாட்டி நான் ஒரு எம்ஜிஆர் இருக்கு ஆகியனாலமா அப்படி யாரெல்லாம் ஒரு ஓட்டக்கிட்ட போட்டுவாங்க. தைரியமாக சொல்லி மனிதன் தானா மனிதன் தானா அப்படின்னு பாடினார். அவர் நிறைய பாடிட்டு போயிட்டாருங்க. ஆகினால கருப்பு எம்ஜிஆர்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க, பார்த்துக்கு என் தாய்மார்களா உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன், வெற்றி விழாவில் சந்திக்கிறேன். ஓட்ட போட்டு முடிஞ்சு ஐயாவை 6 வாரம் முதலமைச்சராக்கி உட்கார வைங்க. நேரம் ஆக ஆக சூடு பிடிக்கிறது பிரச்சாரம். கிராமங்களானாலும் சரி, நகர்ப்புறங்களான போதும் சரி, வடிவேலு செல்லும் இடங்களில் எல்லாம் பெரும் ஆரவாரம். பிரச்சாரத்துக்கு நடுவே வடிவேலு ஓய்வெடுப்பதில்லை. மக்கள் காட்டும் வரவேற்பில் திக்குமுக்காடி போனவரின் வாகனம் இடைநில்லாமல் தொடர்கிறது. வயல்வெளிகளில் இருந்தும் வேலைகளில் இருந்தும் திரண்டு வந்தவர்கள் வடிவேலுவின் பிரச்சாரத்தை கண்டு ஆர்ப்பரித்தனர். படிக்கிற பிள்ளைகளுக்கு இவ்வளவோ சலுகை செஞ்சிருக்காரு. ஏழை மாணவர்களுக்கு யூனிஃபார்மும் முட்டை, சமச்சீர் கல்வி, நல்ல உயர்ந்த கல்வி, வசதியான வீட்டு பிள்ளை என்ன படிக்கிறோ அதே படிப்பை நம்ம பிள்ளையும் படிக்க வைக்கிறதுக்கு நிறைய பண உதவி, இலவச பஸ் பிள்ளைகளுக்கு, வயசானவங்களுக்கு பூரா இலவச பஸ் பாஸ், 58 வயசு உள்ளவங்களுக்கு, இப்படி எத்தனையோ வீடு தர்றாரு. கூரை விட பூரா கட்டி காலி பண்ணி காரை விட கட்டி கொடுக்குறாரு. மாணவர்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு லேப்டாப்பு, அதான் ரொம்ப டாப்பு. இப்படி எக்கச்சக்கமா ஆகையினால எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி உங்க குடும்பத்துல இருந்து உங்கள்ல இருந்து ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட நான் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை மட்டும் நீ தினம் பார்த்து சிரிச்சா பத்தாது. அடிப்படை தேவையை பூரா வாங்கிட்டு இன்னும் நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். இடையில சம்பந்தம் இல்லாம கருப்பு எம்ஜிஆர், ரோஸ் எம்ஜிஆர்லாம் வருவாங்க. ஏமாந்துடாதீங்க. வந்தா இங்க பாருங்க, வந்தா புள்ள குட்டியை கூட்டிட்டு உள்ள ஓடி போயிருங்க, வெளியே வராதீங்க.
ஆமா, பூச்சாண்டி வர்றான்னு ஓடி இருக்கு. ஆளை பார்த்தா தான் நல்லா வெறுமாண்டி மாதிரி இருப்பாரு. ஆனா பூச்சாண்டி சிந்தனை இல்லாத ஆளா இருக்கா இருந்தாலே பாவம். வீட்டுல பொம்பளையால ஒன்னும் சொல்லி கொடுக்காம அந்த அம்மா ஏற்றி இறக்கி விட்டு அது ஓட்டு கட்டுக்கு தெரியுது. அதனால குடும்ப அரசியல் சொல்றாங்க. இவர் கட்சிக்கு வரும்போது குடும்பத்துல பொண்டாடியை குட்டி வர்றாரு, மச்சனை குட்டி வர்றாரு, மாமியால குட்டி வர்றாரு, எல்லாம் குடும்பத்தோட ஓட்டு கேட்கிறாங்க. இவர் எல்லாரும் சொல்லி இருக்காரு. ஆகையினால அது விடுங்க, அது எனக்கு பேசும்போது எரிச்சலா. ஆங்காங்கே திரண்டு கொண்டிருக்கும் மக்கள் நடுவே நின்று வாக்கு திரட்டும் வடிவேலு திமுக அணிக்கும் எதிர்முகாமுக்குமான வேற்றுமையை தமக்கே உரிய வாணியில் கூறி மக்களை ஈர்க்கிறார். கலைஞர் அவர்கள் போராட்டம் பண்ணி ஜெயில போய் அடி வாங்கி மிதி வாங்கி அவ்வளவு பண்ணி போராடி ஈராடி எவ்வளவு போராட்டங்களை சந்திச்சு 70 வருஷ பாரம்பரியமிக்க ஒரு தலைவர் அவர். ஆனா ஒரு ஆளு ஆரம்பிக்கவே இல்லை, இங்க எப்படி வெடிக்குதுங்க. கருப்பு எம்ஜிஆர் சொல்லிக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு அடுத்த நாளே முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுத்துகிறார் ஒரு ஆள். கருணாநிதியை ஒழிக்காம விடும்போட்டு என்ன ஒரு ஒரு மூளை வேணாமா? தலை பெருசா இருந்தா மட்டும் தலைவனா? தலைக்குல மூளை வேணும்பா. எம்ஜிஆர் எவ்வளவு ஒரு ஆளுங்க. எம்ஜிஆர் எவ்வளவு ஒரு ஆளு. நான் இன்னொரு கருப்பு எம்ஜிஆர் ஒரு தொப்பியை 2000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்கிட்டு 1.25 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடியை வாங்கி மாட்டிக்கிட்டு அவர் மாதிரியே ஒரு கட்சி போச்சு போஸ்ட் இப்படி மொஞ்சா பாரு மொஞ்சா. எம்ஜிஆர் வேஷம் போடணும்னு ஆசைப்பட்டோம்னா படத்துல எம்ஜிஆர் வேஷம் போட்டு நடி. ஆனா ஒரு முதலமைச்சர் ஆசைப்பட்டா முதலமைச்சர் நடிச்சு வீட்டுல நீ நடி, கொஞ்சம் அம்ஜாரத்தை நடிக்க வை, மச்சன் நடிக்க வை, மாமியார் முதலமைச்சரா போது எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணாத கொண்டுடுவாங்க. வீட்டுக்குள்ளேயே போட்டு பாரு. நான் என்ன ஆசைப்பட்டேன்? ஒரு மன்னரா நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். 23ஆம் புலிகேசில கிரீடம்லாம் போட்டு ராஜ குலோத்துங்குவை விட்டு விட்டார் ஐயா. ஒண்ணுல்ல, ஆசை தீர குதிரை ஓட்டணும்ல, ஆசை தீர கட்டி சட்டை போட்டல ஓட்டனா இல்லையா? இப்ப நான் புலிகேசியா நடிச்சு ரோட்ல கிரீடத்தோட அலையிறேன், அப்படியே தடுத்துருவா. ஆகையினால இதெல்லாம் நம்பாதீங்க ஐயா. இங்க பாருங்க, இந்த உங்க குழந்தைகிட்ட என்னை காட்டுங்க, கிட்ட கொண்டு காட்டுங்க, அது அவரை கொண்டு காட்டுங்க, உள்ள கதற ஆரம்பிச்சிடும், பூரா ஜன்னி வந்துடும் பிள்ளைக்கு. ஒரு நியாயம் வேணாம். வடிவேலு வருவதை அறிந்து பல இடங்களிலும் படையெடுத்து காத்திருக்கின்றனர். அவர்களை ஏமாற்றாத வகையில் சூடான அரசியலை சுவைபட பேசி வாக்கு திரட்டுகிறார். எல்லாருக்குமே அடிப்படை தேவைன்னு ஒண்ணு இருக்கு. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம்னு வேணும். எவ்வளவுதான் நகைச்சுவை பார்த்துருச்சா கூட வீட்டு வாழ்க்கைக்கு, பிள்ளை குட்டிகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு, வீடு வாசல் கூரை வீடுல வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் ஓட்டு சோத்துல சாப்பிடும் போது ஒழுது சோத்துல விழுகுது. அதை சரி பண்றது கூட வழி இல்லை. ஒரு பிள்ளைய படிக்க வைக்க முடியல. அந்த 108 ஆம்புலன்ஸ் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா? அதனால பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டது. அதனாலேயே அந்த காக்கப்பட்ட உயிர்களுடைய ஆசீர்வாதத்தினாலே, உங்க மக்களுடைய ஆசீர்வாதத்தினாலே ஐயா கலைஞர் ஐயா 108 வயசை தாண்டுவார்னு நினைக்கிறேன். நினைக்கல, உறுதி அது. அறிவில் உயர்வாக சொல்லிக் கொண்டாய், மறுவாய் விலங்கிலும் சீராய். என்கிட்ட அடி வாங்குற மகாராஜன் ஆயிடுவாங்க. டக்குன்னு கட்சியை கலைச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவரத்தில் வாயிலே குத்தி 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 மறுநாள் மகாராஜன் ஆக்க. எதுக்குடா கட்சி கூட்டணி?
கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களை தொடர்ந்து தூத்துக்குடியிலும் வடிவேலுவின் பிரச்சாரம் களை கட்டியது. நேற்று கட்சி ஆரம்பிச்சு நாளை கழிச்சு முதலமைச்சர் அடுத்த முதலமைச்சரா என்ன அது என்ன மியூசிக்கல் சேராது. நான் இதைத்தான் போற நம்பரா கேட்டுக்கிட்டு இருக்கேன். முதல்ல நான் என்னை வந்து வருங்கால முதலமைச்சர் சொல்றா அப்படின்னு சொல்லி ஒரு படத்துல சொல்ல சொன்னாங்க. மாட்டேன், என்னை வந்து அடிச்சாங்க. அடிச்சு புள்ள குட்டியை மண்டையை உடைச்சாங்க. நான் ஊரே சிரிக்க வைக்கிற என்னைய அழுக வச்சு விட்டாங்க. எனக்கு நேற்று ஒரு வேட்பாளரை போட்டு வண்டிக்குள்ளே வச்சு குத்து குத்துறாங்க. எங்க வேட்பாளர் இப்ப எங்க அக்கா இருக்காங்க கீழாஜீவன் பேர மாதிரி சொன்னா குத்து வர அடிப்பாரா போட்டு. எம்ஜிஆர் அடிச்சாரா? வேட்பாளர் அடிச்சாரா? கலைஞர் அடிச்சாரா? எப்ப பார்த்தாலும் தண்ணிங்க. அது தண்ணியை ஊத்தி தர மாட்டேங்க. ராதா கொடுப்பா போட்டு வண்டிக்குள்ள வாங்கி வாங்கி பொக்கு 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 பொக்குன்னு அடிச்சுட்டு நாட்டுல சம்பந்தம் இல்லாம கட்சி ஆரம்பிச்சுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். புதுசு புதுசா கிளம்பிட்டாங்க. நான் தான் முதலமைச்சர் வந்து அவங்க கண்ணுக்கு ரொம்ப சீப்பா தெரியுது. முதலமைச்சர் சீட்டு வந்து அதனால போதையில பேசுவாங்க. மேத மாதிரியே இருக்கும், ஆனா நல்லா உத்து பாத்தீங்கன்னா போதையா இருக்கும். ஏன் இந்த கண்ணாடி கண்ணுல கண்டுபிடிச்சிருமா? இருந்த நாக்கில பிடிச்சிடும் இல்லையா? நாங்க நாக்கில தெரிஞ்சுக்கோம்ல. நீ எந்த கண்ணாடி வாங்கி வந்தாலும் மாட்டு தங்கி செழிப்பாயிருங்க. அந்த பிடிப்போம்ல நாங்க. ராஜபாளையத்தில் பாடல் ஒன்றை பாடிய போது கூடியிருந்தவர்கள் ஆரவாரம் செய்தனர். தப்பான கூட்டணி அங்க பூரா கூட்டணியில சீட்டணி அது சீட்டிங் அணியது. இங்க ஐயா சொன்னது பூரா கண்டிப்பா நம்மளுக்கு வரும். ஆனா அங்க சொன்னது பூரா வரும், ஆனா வராது. அதான் எம்ஜிஆர் அன்னைக்கு பாடினாரு. அவர் பாடின பாட்டு பூரா இவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்ன பண்ணாரு? அருமையா பாடினாரு. மன்னராட்சி காத்து நின்றது எங்கள் கைகளே, மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே, எங்கள் ஆட்சி என்றும் ஆளும் இந்த மண்ணிலே. அவர் சொன்னார். அவர் திமுகவில் இருக்க போது பாடின பாட்டு இது. அவருடைய நண்பர் தானே அவரு. கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே. அவர் பாடினதை இவர் நிறைவேற்றிருக்காரு. கேப்டன் என்ற வார்த்தைக்கு வடிவேலு கொடுத்த விளக்கம் திருமங்கலத்தில் திரண்டிருந்தவர்களை திக்குமுக்காடச் செய்தது. நேரம் தண்ணியில மிதக்கிறவங்க கேப்டன் கிடையாது. 28 வருஷ கனவுங்க கிரிக்கெட்ல. 28 வருஷம் தோனி 8 ரவுண்டு 7 ரவுண்டு அப்படியே உசுரை கொடுத்து போராடி பாகிஸ்தான் அடிச்சு காலி பண்ணிருக்கான். அடுத்த ஸ்ரீலங்காவை அடிச்சு காலி பண்ணிருக்கான். அவன் தான்டா கேப்டன். தோனி என் தலைவன், அவன் தான் கேப்டன். நீ கேப்டனா? அவன் ஃபர்ஸ்ட் குவார்டர்ல அடிச்சு நவுக்கான். இங்கே குவார்டர் ஓடுது. அடுத்த ஆப்புல அரை இறுதியில அடிச்சு நொறுக்கான். இங்க ஆப்பு ஓடுது. அடுத்த புல்லுல பின்றா. இங்க புல்லுல புண்ணு பின்றாங்க. இந்த நானாவது எந்த பதவி வேணா இந்த வெயில் நட்சத்திரம் அவங்க வராங்களா? 4-5 மணிக்கு மேல வந்து ஏ கருப்பா ஏ மாடமா ஒன்னு ஆப் அடிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி ஒரு மக்கள். இந்த திராவிட முன்னேற்ற இந்த நானாவது எந்த பதவி வேணா இந்த வெயில் நட்சத்திரம் அவங்க வராங்களா? 4-5 மணிக்கு மேல வந்து ஏ கருப்பா ஏ மாடமா ஒன்னு ஆப் அடிச்சாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி ஒரு மக்கள். இந்த திராவிட முன்னேற்ற கேப்டன்னா எவ்வளவு 125 கோடி மக்களுக்கு இன்னைக்கு ஒரே தலைவன் டோனி. நான் இன்னைக்கு அடித்தான்ல மக்கள் சார்பா கேட்டுக்கிறேன். இன்னும் கேப்டன் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டேன்? இனிமேல் கிரிக்கெட் பந்து அடிச்சீங்கன்னா அப்படி பந்த இங்க திருப்பி மட்டையில இங்க திருப்பிங்க. அதை மட்டையில அடியே நிக்கலாம். நீ புள்ள போட்டு நீ மட்டை ஆகிட்டு இருக்க. நீ வந்து கேப்டன்.
இரவு நேரத்திலும் சாலைகளில் திரண்டிருக்கின்றனர் மக்கள். சளைக்காமல் அவர்களிடையே பேசி திமுகவின் தேர்தல் அறிக்கையின் சாரம்சத்தை முத்தாய்ப்பாய் எடுத்துச் சொல்கிறார் வடிவேலு. எல்லா இடங்களிலும் மக்கள் கூட்டம். திமுக அரசின் சாதனைகளை வடிவேலு பட்டியலிடும் போது ஏகோபித்து ஆமோதிக்கும் வாக்காளர்கள். உற்சாகத்துடன் காத்திருக்கும் மக்களிடையே அவர்களின் உறவாகவே மாறி திமுக அணிக்காக வடிவேலு மேற்கொண்ட பிரச்சாரம் வரவேற்பை பெற்று வருவதில் ஆச்சரியம் ஏதுமில்லை. காலையில இருந்து உங்க பிரச்சாரத்தை கூடவே இருந்து பார்த்தோம். பெரிய கூட்டம், மிக ஆரவாரமா பெருசா இருந்தது. பாத்தீங்களா அந்த மக்களுடைய ஆரவாரத்தை எழுச்சி பாத்தீங்களா? மக்கள் முடிவு பண்ணாங்க சார். 6வது அவர் தான் முதலமைச்சர். அவர் போட்ட திட்டங்களை பூரா நிறைவேற்றுவாருங்கிறது மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஒரு தடவை செஞ்சிருக்காரு, சொன்னதையும் செஞ்சிருக்காரு, சொல்லாமல் செஞ்சிருக்காரு. கூட்டணி வேறு அருமையான கூட்டணிங்க. மக்களுக்கு பணிவிட செய்வதற்கு தயாரா இருக்காங்க, செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பாரு மடமடமனு இங்கே வேலை செய்ய எக்கச்சக்கமாக ஆடுறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு பார்ட்டி உள்ள போய் குழப்பி கெடுத்தே வச்சுக்கிட்டு பிரமாதமா இருக்கு. உங்க பிரச்சாரம் மேன்மேலும் சிறக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சக்சஸ்.